ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியது முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெயர் தேன்மொழி, வயது 43 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 6ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 4 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குங்க. ஸோ அதில் விவசாயம் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம், எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் வசிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு படிக்கலைன்னா கூட பரவாயில்லைங்க, நல்ல ஒரு அதாவது சுயமாக விவசாயம் பார்த்துட்டு இருந்தாலும் ஓகே தான், அல்லது வேறு ஏதாவது கூலி வேலைக்கு போனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் பண்ணி கொடுத்து அவங்க வரதட்சணை பிரச்சனைகளால் இவங்கள விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க அப்பா அம்மா வீட்டுக்கே இவங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே விவசாயம் தாங்க பார்க்குறாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. ஸோ இவங்களுடைய அக்கா கட்டி கொடுத்து அவங்க நல்லபடியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க அப்பா அம்மாவை பார்த்து இவங்கள மறுமணம் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீட்டோட மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. என்னோட பொண்ணு கடைசி வரல எந்த ஒரு குறையெல்லாம் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா கலைவாணி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஜாதியெல்லாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிகாம் முடிச்சுட்டு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மதுரையில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குங்க. அது இல்லாமல் கொஞ்சம் நிலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா, 2 தம்பிங்க. ஸோ அவங்களுக்குலாம் நல்லபடியாக திருமணம் பண்ணிட்டுதாகவும் இவங்களுடைய முதல் கணவர் இவங்களை விட்டுட்டு போயிட்டு இவங்களை விவாகரத்து பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அவர் லவ் பண்ண பொண்ணையே மறுபடியும் திருமணம் பண்ணி அவங்களோடய இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருக்காங்க. ஸோ பையனை வச்சுட்டு இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்ருக்காங்க. அதனால் தனக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு துணை வேணும்னு கேட்டிருக்காங்க. வேலை சுமாரான வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய குழந்தைய ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 2 லட்ச ரூபா கையிருப்பாக வச்சுருக்கிறதாகவும் ஒரு 5 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. தேங்க்யூ.